ஒரு விடயம் தொடர்பிலே மக்கள் அதிக அவதானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஐக்கிய நாடுகள் சபையினால் இவ்வாறான தினங்கள் அறிவிக்கப்படுகின்றன. அந்த வகையிலே ஜூன் மாதம் 20ஆம் தேதி என்பது சர்வதேச அகதிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அகதிகள் என்று மேற்படையாக நாங்கள் சொன்னாலும் அந்த அகதிகள் என்ற அந்த விடயத்துக்குள்ளே எத்தனை விதமான பாதிப்புகள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே உங்களுக்கு இப்போ நல்லதொரு தெளிவு வந்திருக்கும். நல்ல பல விடயங்களை தெளிவுபடுத்திய காணொலியாக அந்த காணொலி இருந்தது. பொதுவாக அகதிகள் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு யுத்தம் என்பது பிரதான காரணமாக இருக்கிறது. அதேபோல் இன்னும் பல பிரச்சனைகள் பல காரணங்கள் இருந்தாலும் யுத்தம் என்பதே முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இப்போது கூட நாங்கள் பார்த்தால் இன்று சர்வதேச மட்டத்திலே மத்திய கிழக்கு நாடுகளிலே யுத்தம் இடம்பெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கலாம். அதிலே இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்பது கொஞ்சம் முக்கிரம் அடைந்திருக்கிறது. அதே போல் காசா மீதான தாக்குதல் ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பரவலாக இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற போது அகதிகள் என்ற ஒரு நிலைமை மாத்திரமல்லாது இன்னும் பிற பிரச்சனைகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. அவைகளில் ஒன்றுதான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமாக இன்று இவர் பேச்சு பொருளாக இருக்கின்ற விடயம் அல்லது இன்னும் பல நாடுகளை பாதிக்கலாம் என்று அச்சம் கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம் இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலினால் இந்த எண்ணெய் பிரச்சனை வரலாம். முக்கிய காரணம் ஈரானிலிருந்து அதிகமான நாடுகள் எண்ணெய்களை பெற்றுக்கொள்கின்ற நாடுகளாக இருக்கின்றன, இலங்கை உட்பட. எனவே இது தொடர்பிலே இப்போது மக்கள் கொஞ்சம் அச்சமடைய ஆரம்பித்திருக்கின்ற இந்த வேளையில் இந்த ஆயுத போராட்டம் காரணமாக சர்வதேச அளவில் இந்த எண்ணெய் பிரச்சனை எவ்வாறு நிகழலாம் அல்லது எண்ணெய் பிரச்சனை எந்த விதத்தில் மக்களை பாதிக்கலாம், ஒரு நாட்டை பாதிக்கலாம் என்பது தொடர்பிலே நாங்கள் இப்போது அது தொடர்பான விடயங்களை சர்வதேச விடயங்கள் தொடர்பாக அதில் நல்ல அறிவு கொண்ட நுணுக்கமான விடயங்களை தெரிந்து வைத்திருக்கின்ற ஒருவர் மூலமாக தெளிவுபடுத்தப் போகின்றோம். சர்வதேச செய்திகள் தொடர்பான ஆய்வாளரும் அதே போல விமர்சகருமாக இருக்கின்ற இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை அவர்களை நாங்கள் கலையகம் அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் முபாரக். சரி, எப்படியானா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆனால் நல்லாவும் இல்லை. இந்த ஆயுதங்களை அகதிகள் பற்றின நாங்கள் ஒரு காணொலி பார்த்தோம். ரொம்ப கவலையாக இருந்தது அந்த காணொலியை காணல. அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதே மாதிரியான ஒரு நிலை, நாங்கள் பொருளாதார அகதிகளாக மாறிவிடுவோமோ என்ற ஒரு அச்சநிலை தோன்றிய அந்த அச்சநிலைக்கு மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கவலைக்குரிய விஷயம். உண்மை உண்மை. இன்று பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களை பாதிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. எங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் உரைய செய்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. சரி, இப்போது இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம், இந்த ஆயுத போராட்டம் ஒரு எண்ணெய் வளத்திலே அல்லது எண்ணெய் பகிர்விலே பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்பதாக பார்க்கப்படுகிறது. இது சர்வதேச அளவிலே எந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகிறது? ஆமாம், உங்களுக்கு தெரியும், ஈரான் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது, ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. அதோடு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலே இருக்கின்றது. ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் உலகில் எண்ணெய் எரிபொருளை காவி செல்லக்கூடிய கப்பல்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஹோமுஸ் என்ற கால்வாய் நீரிணை இருக்கின்றது. இவை எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த ஆயுத மோதல் முழு யுத்தமாக பரிணமிக்கும் பட்சத்தில் உலகம் முழுவதிலும் பெரும் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுமா அல்லது எண்ணெய் விநியோகம், எரிபொருள் விநியோகம் சீர்குலைந்து நாங்கள் அல்லாடுவோமா என்ற ஒரு அச்சநிலை தோன்றியுள்ளதை நாங்கள் காண்கின்றோம். அந்த அச்சநிலை இலங்கையிலும் கூட உணரக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசப்படுகின்றது. அதே போல மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரவுகின்றன. இன்னும் ஒரு சில நாட்களில் இலங்கையில் ஒரு பெரிய எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு மீண்டும் வரிசைகளுக்கு திரும்புவோமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி சில இடங்களில் வரிசையில் நின்று எண்ணெய்களை எரிபொருள்களை பதுக்கும் முயற்சிகள் கூட இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு தர்க்க ரீதியாக ஆராய வேண்டும். அதாவது முபாரக், உங்களுக்கு தெரியும், ஒரு கிராமம் எடுத்துக்கொள்வோம். இது நிறைய புள்ளி விவரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்பதால் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் தெளிவாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு வீடு இருக்கின்றது, வீட்டிலே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த வீட்டிலே உள்ளவர்கள் பீஸா சாப்பிட ஆசை. பீஸாவை தயாரிப்பதற்கு நிறைய கம்பெனிகள் இருக்கின்றன, நிறைய கடைகள் இருக்கின்றன. அப்போது இந்த வீட்டுக்கு பீஸா கிடைப்பதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன முபாரக்? நீங்கள் சொல்லுங்கள்.
பாதிக்கக்கூடிய விஷயங்கள் முதலாவது பொருளாதார பிரச்சனை இருந்தால் வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கணும். முதலாவதாக அந்த கடையில் போதிய அளவு பீஸாவை உற்பத்தி செய்ய வேண்டும். உண்மை உண்மை. அதாவது நாங்கள் நுகரும் அளவை விட போதிய அளவு பீஸாக்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அது முக்கியமான விஷயம். கொள்வனவு செய்யக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அப்போதும் இன்னொரு விஷயத்தில் அந்த பீஸாவை கொண்டு வரக்கூடிய ஒரு பாதை இருக்கின்றது. அந்த கொண்டு வரக்கூடிய பாதை முடங்காமல் இருக்க வேண்டும். மற்ற விடயத்தில் கொண்டு வருபவரை யாரும் தாக்காமல் இருப்பதும் அவசியம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கின்றது. இதே போல தான் இந்த எண்ணெய் சம்பந்தமான விஷயமும். இலங்கையில் நாங்கள் எண்ணெயை நுகர்கின்றோம். மிக அதிகமாக எண்ணெய் நுகர்ச்சி, அதாவது இறக்குமதி தான் செய்கின்றோம். அதே போல் உலகத்தில் நிறைய எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது, எண்ணெயை நுகர்கின்றோம். உலக அளவில் இன்று 100 மில்லியன் பீப்பா எண்ணெய் தேவைப்படுகின்றது. அந்த எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய பல நாடுகள் இருக்கின்றன. அந்த நாடுகளின் முதல் வரிசையில் இருப்பது அமெரிக்கா, இரண்டாவதாக சவுதி அரேபியா இருக்கிறது. இதில் ஈரான் 7வது இடத்தில் இருக்கின்றது. அப்போது இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்தால் என்ன நடைபெறும் என்றால், ஈரானில் எண்ணெய் முடங்கும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஈரான் எண்ணெய் உற்பத்தியை முடக்கிவிட்டால், ஈரானின் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு விட்டால் எங்களுக்கு எண்ணெய் கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சம் ஒன்று இருக்கின்றது. இதை விடவும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இன்று ஈரானின் பூகோள நிலவரம், அதாவது பீஸா என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, அந்த பீஸாவை விநியோகிக்கக்கூடிய பல்வேறு மார்க்கங்கள் இருப்பதை போன்று உலகில் ஏதோ ஒரு மூலையில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த எண்ணெய் முற்றுமுழுதாக கப்பல்கள் மூலம்தான் வருகின்றன. அந்த கப்பல்கள் வருவதற்கான பாதைகள் இருக்கின்றன. அந்த பாதைகளை நாங்கள் சோக் பாயிண்ட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம். அந்த பாதைகள் முடக்கப்படும் பட்சத்தில் எங்களுக்கு எண்ணெய் கிடைக்காமல் போகலாம். அது திட்டமிட்டு கூட செய்யப்படலாம். இப்போது நாம் 7வது இடத்தில், எண்ணெய் உற்பத்தியில் 7வது இடத்தில் இருக்கும் ஈரான் தாக்கப்பட்டால் இலங்கைக்கு அது பாதிப்பு வருமா என்று நீங்கள் கேள்வி கேட்க. நிச்சயமா இப்போது அது பரவலாக எல்லோர் மத்தியிலும் எல்லோர் மனதிலும் இருக்கக்கூடிய பெரியதொரு கேள்வியாக இருக்கு. ஆனாலும் கூட இலங்கை என்பது ஈரானிலிருந்து பெரிதளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யவில்லை. அப்போது அந்த அச்சம் வீணானது. அப்போது எங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், உலகின் எண்ணெய் விநியோக பாதைகள் எடுத்துக்கொண்டால் சுயஸ் கால்வாய் ஊடாக எண்ணெய் வருகின்றது, ஹோமோஸ் நீரிணை ஊடாக எண்ணெய் வருகின்றது, மறுபுறத்தில் மலாக்கா நீரிணை ஊடாக சிங்கப்பூருக்கு செல்கின்றது, சிங்கப்பூர் முதலான நாடுகளுக்கு செல்கின்றன. இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு யுத்தம் வரும் பட்சத்தில் ஈரான் அந்த ஹோர்முஸ் கால்வாயை முடக்கிவிடலாம். அதற்குரிய அதிகாரம், பலம் எல்லாம் ஈரானிடம் இருக்கின்றன. அதாவது ஹோர்முஸ் கால்வாயில் ஊடாகத்தான் உலக எண்ணெய் விநியோகத்தில் கால்வாசியான பயணங்கள் நிகழ்கின்றன. உலகத்தில் 100 பீப்பா எண்ணெய் பகிரப்படும் என்று நாங்கள் உதாரணத்திற்கு வைத்துக் கொண்டால் 25% எண்ணெய் அந்த ஹோர்முஸ் கால்வாய் ஊடாக வருகின்றது. இந்த கால்வாயை ஈரான் முடக்குமானால் நிச்சயமாக எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டு உலகில் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும். இன்னொரு விஷயம் இருக்கின்றது. அதாவது இன்று ஈரான் இஸ்ரேல் என்ற நெருக்கடியை நீங்கள் பார்த்தீர்களானால் வெறுமனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நெருக்கடி மாத்திரமல்ல, அதில் பல ப்ராக்சிஸ் என்று நாங்கள் கூறக்கூடிய அமைப்புகள் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. ஒரு புறத்தில் இஸ்லாமிய ஜிஹாத் என்ற அமைப்பு, காசாவில் ஹமாஸ் அமைப்பு, யெமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் என்ற அமைப்பு. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் ஒரு தாக்குதல் சக்தி உண்டு. அவர்கள் கேனல், அதாவது சுயஸ் கேனல் என்று நாங்கள் கூறப்படும் சுயஸ் கால்வாயினூடாகவும் எண்ணெய் விநியோகம் நடைபெறுகின்றது. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஈரானுக்கு ஆதரவாக செங்கடலில் செல்லக்கூடிய கப்பல்களை நாங்கள் தாக்குவதாக வைத்துக்கொள்வோம். நிச்சயமாக எண்ணெய் விநியோகம் முடங்கும். எண்ணெய் விநியோகம் முடங்கும் பட்சத்தில் என்னவென்றால், இந்த கப்பல்கள் மாற்று வழிகளை தேட வேண்டியதாக இருக்கும். மாற்று வழிகளை தேடுவதாக இருந்தால் இன்று வரக்கூடிய எண்ணெய் சுற்றி வரும்போது நாங்கள் சொல்லுவோமே, அந்த எண்ணெய் பீஸாவை கொண்டு வருகின்ற விநியோகிக்கின்ற காசு கூடும், அதே விலையில் எடுக்க முடியாது. அவர் கூடுதலான காசை எடுப்பார், நாங்கள் கூடுதலாக செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது இதெல்லாம் இந்த எண்ணெய் விலையை பாதிக்கக்கூடியவை. எண்ணெய் உற்பத்தி செய்யும் ஒரு நாடு தாக்கப்படுவதன் மூலம் எண்ணெய்
உற்பத்தி விநியோகமும் உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். இங்கே விலைகள் அதிகரிக்கலாம். எண்ணெய் விநியோக மார்க்கங்கள் முடக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எண்ணெய் விலை எங்களுக்கான விநியோகம் குறைந்து எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும். மற்றது ஸ்பெக்யூலேஷன் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்வோம். அதாவது வீணாக அச்சப்படுதல். அதாவது இன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இடையில் ஒரு முழு வீச்சிலான யுத்தமாக பரிணமிக்குமா என்று கேட்டால், நேற்றைய அபிவிருத்திகளை பார்க்கும்போது, நேற்று நடந்த விடயங்களை பார்க்கும்போது இல்லை என்று தான் சொல்ல முடியும். அதாவது இந்த யுத்தத்தில் அமெரிக்கா சம்பந்தப்படுமா என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. அமெரிக்கா சம்பந்தப்படும் பட்சத்தில் அது முழுவீச்சிலான யுத்தமாக பரிணமிக்கக்கூடும். அப்போது ஈரானை தாக்குவதற்கான திட்டத்தை தாம் வகுத்துள்ளதாகவும், ஆனாலும் கூட அந்த திட்டத்தை அமுலாக்குவது பற்றிய தீர்மானத்தை எடுக்கவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதே போன்று நேற்று அறிவித்திருக்கின்றார், அந்த தீர்மானத்தை எடுப்பது 2 வார காலத்திற்கு பின்போடப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். அதன் காரணமாக தற்போது முழுவீச்சிலான ஒரு யுத்தம் நடைபெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் ஓரளவு குறைவு என்று தான் கூற வேண்டும். அந்த மாதிரியான ஒரு யுத்தம் நடக்கும் பட்சத்தில் தான் இலங்கையில் அத்தகைய பாதிப்புகள் வரும் என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும். இப்போ இந்த யுத்தம் ஒரு உக்கிர நிலைமைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு இல்லை என்று சொன்னாலும் குறைவாக இருக்கின்றன என்று சொல்ல. நேற்றைய நாளில் நாங்கள் பார்த்தோமாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் கமேனி அவர்கள் உயிருடன் இருக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதாகவும் சொல்லியிருந்தார். அப்போ அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஆமாம், நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நாங்கள் அதாவது அப்படி சொன்னார் என்பதற்காக ஈரானும் இஸ்ரேலும் யுத்தத்தில் இறங்கப் போகின்றன. அதன் காரணமாக பெரிய ஒரு யுத்தம் வரும் பட்சத்தில் இலங்கைக்கான எண்ணெய் விநியோகம் முடக்கப்படலாம். முடக்கப்படுவதற்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓடி சென்று எல்லா கடைகளில் உள்ள எல்லா பீஸாவையும் நான் மட்டுமே வாங்கி கொண்டு நான் மட்டுமே சாப்பிடுவோம் என்று தீர்மானித்து கொண்டிருந்தால் அது பிரச்சனைக்கு தீர்வாக மாட்டாது. நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையர்கள் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் இப்போது இலங்கைக்கு எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகளை நாங்கள் சொல்லலாம். அதாவது இலங்கை முற்றுமுழுதாக எண்ணெய் இறக்குமதி செய்கின்றது. இறக்குமதி செய்யும் போது நாங்கள் 2 வகையாக இறக்குமதி செய்கின்றோம். ஒன்று மசகெண்ணெயை க்ரூட் ஆயில் என்று சொல்வோம், இறக்குமதி செய்து அந்த எண்ணெயை சுத்திகரிப்பு செய்கின்றோம். சப்புகாஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்வோம். மற்றது நேரடியாக டீசல் பெட்ரோல் என்று இறக்குமதி செய்வோம். அந்த மாதிரி பார்த்தீர்களானால் இலங்கைக்கு 30% எண்ணெயை நாங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து தான் பெறுகின்றோம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான யுத்தத்தின் காரணமாக ஐக்கிய அரபிய எமிரேட்ஸிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் எண்ணெய் பாதிக்கப்பட போவதில்லை, அந்த ஹோமஸ் கால்வாயை மூடினால் தவிர. மீதி 25% நாங்கள் சிங்கப்பூரிலிருந்து பெறுகின்றோம். அதாவது சிங்கப்பூரில் எண்ணெய் கிடையாது, ஆனால் மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெயை தருவித்து சிங்கப்பூர் என்ன செய்கின்றது? சுத்திகரித்து எங்களுக்கு தருகின்றது. அதே போல ஓமான், மலேசியா, இந்தியா கூட போன்ற நாடுகளிலும் இருந்தும் கூட நாங்கள் எண்ணெயை விநியோகிக்கின்றோம், தருவிக்கும் பட்சத்தில் ஈரான் தாக்கப்படுமானால் எண்ணெய் இலங்கை முடிந்து விட்டது என்று நாங்கள் கூக்குரல் எழுப்புவதில் அர்த்தமில்லை. அதை எதிர்க்கட்சிகளும் பாராளுமன்றத்தில் செய்கின்றன. வலைத்தள வீரர்களும் கூட, ஃபேஸ்புக் வீரர்களும் கூட அதே விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு மட்டும் எண்ணெய் வேண்டும் என்று நினைத்து கொண்டு எரிபொருள் நிலையத்திற்கு சென்று தனக்கு மாத்திரம் எண்ணெய் பதுக்கி வைத்துக் கொள்கிறவரும் செய்கின்றார். ஒரு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்வோம்? ஒரு குடும்ப தலைவரோ ஒரு பொறுப்புள்ள குடும்ப அங்கத்தவர் என்ன செய்வார் என்றால், நிச்சயமாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அந்த நிலைமையை சமாளிப்பதற்கான மாற்று வழியை தேடுவாரே தவிர அந்த எண்ணெய் பதுக்கி கொண்டு தான் மட்டும் வாழ வேண்டும் சிந்தனையோடு இருப்பது பொருத்தமில்லை. ஆமாம், அந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்கு பற்றி பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது. நேற்று முன்தினம் அமைச்சரும் கூட சொல்லி இருந்தார். இடையில குறுக்கிடுதல் மனைவி ஈரானிலிருந்து எத்தனை வீதமான எண்ணெய் கொள்வனவு செய்யப்படுகிறது? அந்த விடயம் என்னிடம் தற்போது சரியாக இல்லை, அந்த பட்டியல். நான் இந்த எல்லா விடயங்களையும் மத்திய வங்கியின் ஒரு அறிக்கையிலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன். அதில் அடுத்த முறை வரும்போது நிச்சயமாக அந்த விஷயத்தை தெளிவாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த
அதாவது நாங்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை துறை சார்ந்த அமைச்சர் குமார ஜெயக்கொடி நேற்று முன்தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் மாநாட்டில் கூறியிருந்தார். அதாவது ஈரான் தாக்கப்படும் பட்சத்தில் எங்களுக்கான எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட மாட்டாது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அப்படி நடக்கும் பட்சத்திலும் கூட ஏனைய நாடுகளுடன் நாங்கள் ஒப்பந்தங்களை செய்து கொள்வோம். அதாவது நாங்கள் அந்த பட்டியலில் பார்த்தால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இந்தியாவுடன் கூட ஒப்பந்தங்களை செய்து கொண்டு நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எண்ணெய் எரிபொருளை இறக்குமதி செய்யலாம் என்பதை கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் ஒரு 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளும் கையில் இருப்பதாக கூறிக்கொண்டிருந்தார். அப்போது நாங்கள் ஒரு ஸ்பெக்யூலேஷன், அதாவது இப்படி நடக்கும் என்ற அச்சத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பில்லாத தனமாக நடந்து கொள்வதை விட நாங்கள் தர்க்க ரீதியாக ஆராய்ந்து உலகில் என்ன நடக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை அணுகுவதுதான் இலங்கையர்கள் என்ற ரீதியில், ஒரு பொறுப்புள்ள பிரஜைகள் என்ற ரீதியில் நாங்கள் செய்யக்கூடிய கடமையாக இருக்கின்றது. முபாரக், நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொன்னது போல இங்கே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூரில் இருந்து தான் அதிக அளவான எண்ணெய்கள் கொள்வனவு செய்யப்படுகின்றன என்பது கூட ஒரு ஆறுதலான செய்தியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் அரசாங்கம் கூட இப்போது அதற்கான மாற்று நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை திட்டங்களாக எண்ணெய் பிரச்சனை, எண்ணெய் வள பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக மாற்று திட்டங்களை முன்னெடுப்பதாக சொல்லியிருப்பதும் இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்கள். எனவே இந்த வேளையிலே மக்கள் தேவையில்லாமல் அச்சம் கொள்ள தேவையில்லை, அவதியுற தேவையில்லை. அதே நேரம் இப்போது விநியோகத்துக்காக இருக்கின்ற எண்ணெய்களை பதுக்கவும் தேவையில்லை இல்லையா? அவ்வாறு பதுக்கின்ற போது மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் பல கோணத்திலே பாதிப்படையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. பிரச்சனை மேலும் பெரிதாகுமே தவிர அது தீர்வாக அமைய மாட்டாது. அதற்கான மாற்று வழிகள் இருக்கின்றன. அதாவது அப்படி ஒரு தாக்குதல் நடந்து ஒரு முழு யுத்தமாக பரிணமிக்கும் பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் எரிபொருள் கன்சியூமேஷன், எரிபொருள் நுகர்ச்சியை குறைத்து கொள்ளலாம். நான் தனியாக காரில் செல்வதை விட ஒரு பொது வாகனத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் செய்ய வேண்டியது நாட்டு நலன் கருதி அல்லது ஒட்டுமொத்த மனித குலத்தின் நன்மை கருதி ஒரு தர்க்க ரீதியாக யோசித்து செய்ய வேண்டுமே தவிர, செயற்பட வேண்டுமே தவிர சுயநலமாக நடப்பது கூடாது என்பதைத்தான் ஒரு செய்தியாளனாக அல்லது சர்வதேச விடயங்களை ஆராய்பவனாக இல்லாமல் ஒரு மனிதநேயமுள்ள மனிதனாக நான் சொல்லும் விடயம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நல்ல தகவல். அதாவது சுயநல சிந்தனையை விடுத்து நாங்கள் பொதுநலத்தோடு சிந்திக்கின்ற போது அது எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பிறருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பாதுகாக்கக்கூடிய விடயமாக இருக்கும் இல்லையா? சரி, நல்ல விடயங்கள். உங்களுடைய இந்த கருத்துக்கள் கூட எங்களுக்கும் மக்களுக்கும் ஆறுதல் தரக்கூடிய விடயங்களாக, பல விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களாக இருந்தன. சரி, அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் மிக்க நன்றி முபாரக், இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இன்றைய இந்த எண்ணெய் பற்றாக்குறை அல்லது இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனைகள் வரலாமா, தட்டப்பாடு வரலாமா என்கின்ற ஒரு அச்ச நிலைமை இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே சர்வதேச விடயங்கள் தொடர்பான ஆய்வை மேற்கொண்டு வருகின்ற, விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற எங்களுடைய சதீஷ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் தான் அந்த நேர்காணலில் நாங்கள் செய்திருந்தோம். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிரதம செய்தி ஆசிரியராக கூட அவர் கடமையாற்றி வருகின்றார். எனவே அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அழைத்தவுடனே அவர் வந்தமைக்கு மிக்க நன்றி. நிலையத்தின் சார்பாக, நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.